ஒரு நாள் சூரியன் மெல்ல உதயமாகிக் கொண்டிருந்த நேரத்தில் அமைதியாக இருந்த ஒரு சிறிய கிராமத்துக்குள் திடீரென்று ஒரு மிகப்பெரிய கோழி நடந்து வந்தது. அதன் அடிகள் முழு கிராமத்தையும் அதிரச் செய்தன. மக்கள் பயந்து ஓடத் தொடங்கினர். அந்த நேரத்தில் கிராமத்தில் வாழும் ஒரு துணிச்சலான விவசாயி மட்டும் பயப்படவில்லை. அவன் தன்னுடைமை திறத்தை பயன்படுத்தி ஒரு வலுவான கயிறை பிடித்து அந்த பெரிய கோழியின் காலில் சுற்றி அதன் கட்டுப்பாட்டை எடுத்துவிட்டான். அந்த கோழி தன்னை ஒத்துக்கொண்டதும் விவசாயி அதன் மீது ஏறி வெளியேறி கிராமம் முழுவதும் சவாரி செய்தான். கிராமத்தினர் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தார்கள். பின்னர் விவசாயி கோழிக்கு நிறைய பழங்கள் கொடுத்து ஊட்டினான். இருவரும் சேர்ந்து நாள் முழுவதும் விளையாடினார்கள். அந்த கோழியும் விவசாயியை தனது முதுகில் ஏற்றிக்கொண்டு வயல்களுக்குச் சென்று உதவத் தொடங்கியது. அதோடு மட்டுமில்லாமல் விவசாயி தன் பெரிய கோழிக்கு ஜிம் பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தான். இருவரும் சேர்ந்து தினமும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் அந்த கோழி திடீரென்று வயிற்று வலி காரணமாக சோர்ந்து கிடந்தது. இதை பார்த்த விவசாயி மிகவும் கவலைப்பட்டான். அவன் கோழியின் அருகில் உட்கார்ந்து, "என்ன ஆச்சு?" என்று கவலையுடன் கேட்டான். சில நேரம் கழித்து கோழி வலியுடன் ஒரு பெரிய பொன்னான முட்டையை இட்டது. விவசாயி அதை பார்த்து ஆச்சரியத்தில் நின்றான். கிராமம் முழுவதும் அந்த செய்தி பரவிக்கொண்டது. ஆனால் அந்த நேரத்தில் கோழி திடீரென அழத் தொடங்கியது. விவசாயி அதிர்ச்சியுடன், "ஏன் அழுறே கோழியே?" என்று கேட்டான். அதற்கு கோழி மனம் நொந்து, "யாரும் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணலே, அதனால்தான்" என்று சொன்னது. கிராமம் முழுவதும்